சென்னை மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா, சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன், ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அதிகாரி பிரவீன் நாயர் ஆகிய 3 பேரும் கூட்டாக தண்டையார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அது அமைக்கிற பணி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அது போட்டியிடும் வேட்பாளர்களுடைய அவருடைய முன்னிலையிலும் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் இந்த பணி செய்யப்படும். நாளை மறுநாள், அதாவது 5ஆம் தேதி அன்று இந்த பணி துவங்கி அன்று இரவுக்குள் அது முடித்து வைக்கப்படும். அதாவது 256 பூத்துக்கும் போக வேண்டிய அந்த மிஷின்ஸை தயார் பண்ணுறது ப்ளஸ் ரிசர்வ் மிஷின்ஸ், அந்த ஆக்டிவிட்டியும் நடைபெறும். இதுவரைக்கும் தேர்தல் விதிமீறல்கள் சம்பந்தமாக ஒரு 145 புகார்கள் பெறப்பட்டு அதில் 141 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அந்த புகாரில் ஒரு சில புகார்கள் உண்மையாக இருந்தன, ஒரு சில புகார்கள் ஊகத்தின் அடிப்படையில் சொன்ன புகார்களாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி தற்போது 10 பறக்கும் படைகள் பணியில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 10 பறக்கும் படைகள் பணியில் இருக்கிறார்கள். அந்த பறக்கும் படையுடன் நம்முடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்கள் சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் CISF வந்திருக்காங்க. இங்கே சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து 8 கம்பெனி ஆல்ரெடி அரைவ்டு. அதை பற்றி சார் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸில் இருக்கிற அந்த அதிகாரிகளை எல்லாம் பறக்கும் படையுடன் சேர்த்து இணைத்திருக்கிறோம். ஸோ அதனால் மத்திய படைகளும் நம்முடைய மாநகர காவல்துறையுடன் இணைந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி முக்கியமான இன்டர்ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கிற எல்லா பெரிய சாலைகளையும் கவர் பண்ணுற மாதிரி கேமராஸ் பொருத்தியிருக்கோம். அந்த பொருத்தின பணியை சிஓபியும் பார்க்க போகிறாங்க, இன்றைக்கி நானும் பார்க்க போகிறோம். இது எல்லா முக்கியமான ஜங்ஷனையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். நாங்கள் அப்சர்வர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இன்னொரு ஸ்பெஷல் அப்சர்வர் அவர்களையும் குஜராத் மாநிலத்திலிருந்து ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர் மிஸ்டர் மனோஜ் அகர்வால் என்கின்ற ஒரு 1990 பேட்ச் IAS ஆஃபீஸர் அவரையும் நியமிச்சிருக்காங்க. அவர் நாளை வர இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் இதுக்கு மேலே தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட அப்சர்வர்ஸ் அனுப்புவோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்தவித அச்சமுமின்றி சிறப்பாக நடத்த மாநகராட்சி நிர்வாகமும் மாநகர காவல்துறையும் இணைந்து இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்முடைய COP அவர்கள் பிரீஃப் பண்ணுவார். இருங்க, COP பேசட்டும். கொஞ்சம் ஓகே, தட்ஸ் ஃபைன். A2 company report. Manoj Agarwal. Report run more. I think today they will come. 2 more companies will come. In the company, and the local strength set Noor flying squad को setup पनिया चा. अपना static surveillance 68 को पोट रहा. Check post 24 check post पोट रहा. And commissioner discussed panita. And the Moon company, especially vulnerable areas, we will discuss and put. So strength, there is no problem. Sila changes, Sila officers, election commission marked the Chonana. Ade already marked in the process. We have started changing some officers. We'll get some other officers. And Pudu election observer, Gujarat, I think Gujarat cadre in the Varana. So everything is under control. Probably I think Iniki or Naliki will flag march also conduct politically. And the time all vulnerable areas police all streets we will go check what is happening. And in the phase party office pakka also konja security improve panikire. So that party office enna nadandada ade also konja velilinde konja paatla. Baki everything is okay. Ipo CCTV yenge podno and the commissioner naan poita paathita we will finalize that. Thank you. Sir, evlo police are vandu idindadala paadagappu pani ஈடுபடுத்த முடியும்? Totally what is I think almost 1,694. 1,694. Sir, as of
இது நம்ம போலீஸ் மட்டும்தான், இது சிஏபிஎஃப் கிடையாது. Our pair picture. I think that may not be proper to tell in this forum. Already unko also taniyo, inako also taniyo which party they belong to. We will give you the details, but not in this forum. See, most of these sections, they are bailable sections. Their IPC section money kadiyade, most of them are bailable sections, and we normally release on bail. So arrest பண்ணிட்டு நார்மலா bail தான் கொடுக்குறாங்க. இல்ல அவங்க எவ்வளவு கேஷ் கலெக்ட் பண்ணிருக்கோமா? அவங்க பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோங்க. வேற ஏதாவது கேஷ் கலெக்ட் பண்ணி கிஃப்ட் ஐட்டம் மாதிரி பறிமுதல் பண்ணிருக்கோம். Totally I think 6 lakhs. இதே gift item அந்த குத்து விளக்கு, இந்த சாரீஸ் அதே மாதிரி சீஸ் பண்ணுறாங்க. காசு இப்போ it is not there. Cash seizure is separate. That is I think around 6 lakhs. 7 lakhs. 7 lakhs. What are the steps taken to control the clashes between two parties? See, we are like Net Saikal, one incident happened in which Run Party, they were coming from two directions. So both parties, we put 1 DC put and not only JC put, we regulated the route. So ipo no serious clash kadiyade, but chinna most of the time it is vartalap and the talking. Asimaga pesranga, but there is no serious violence at this point of time. இல்லை, இப்போ நம்ம பூத் ஸ்லிப் இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம கொடுக்க போகிறோம், அதையும் நீங்கள் கவர் பண்ணுறனா கூட கவர் பண்ணலாம். பூத் ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, இது ஓட்டர் ஸ்லிப்பு. ஸோ ஓட்டர் ஸ்லிப்பை இப்போ நம்ம இன்னையிலேருந்து விநியோகம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். தட் இஸ் இன்றைக்கி மண்டே. ஸோ வர்ற சாட்டர்டேக்குள்ளே 100% ஓட்டர் ஸ்லிப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருப்போம். அந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுக்கும்போது 3 கேட்டகரியில் நம்ம ஒரு கணக்கெடுக்க வேண்டியதாக இருக்குது. ASDன்னு சொல்லிட்டு ஆப்சன்டீஸ், ஷிஃப்டட் அண்ட் டெட் ஓட்டர்ஸ். தட் இஸ் நீங்கள் நம்ம எலக்ட்ரல் ரோல் பிரிண்ட் பண்ணும்போது உயிரோடு இருந்திருக்கலாம், இடைப்பட்ட காலத்தில் ஜனவரியிலேருந்து இன்றைக்கி இடைப்பட்ட காலத்தில் இறந்து போனவங்க அல்லது ஷிஃப்ட் ஆகி போனவங்க இல்லை ஆப்சண்ட்டாக இருக்காங்க, அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியல. அந்த லிஸ்ட் எடுப்போம். நம்ம அதை எடுத்து நம்ம ASDன்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியில் ப்ரிப்பேர் பண்ணி போலிங் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கி கொடுத்துருவோம். அந்த ASD கேட்டகரியில் இருக்கிறவங்க யாராவது ஓட்டு போட வந்தாக்கா, டெட் பீப்புள் 100% டெட்டுன்னு அசர்டைன் பண்ணவங்க கண்டிப்பாக வர முடியாது. வந்தாக்கா தென் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க யாரோ ஆள் மாறி வராங்கன்னு சொல்லிட்டு. ஆப்சன்டி ஷிஃப்டட் வந்தாங்கனாக்கா அவங்க எந்த காரணத்தினால ஷிஃப்ட் ஆகிருக்காங்க, எந்த காரணத்தினால ஆப்சன்டியாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்கள ஓட்டு போட அலோவ் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை. இறந்து போன வாக்காளர்கள் பேரில் வேறு யாராவது வாக்கு போட முயற்சி செய்தாலோ அல்லது இங்கேருந்து வேறு தொகுதிக்கு மாறி போயிட்டாங்க, இங்கேருந்து சோழிங்கநல்லூருக்கு மாறி போயிட்டாங்க, அவர்களை வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே திரும்ப கூட்டு வந்து அன்றைக்கி ஓட்டு போட வைக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாலோ அந்த மாதிரியான கேசஸ் எல்லாத்து மேலேயும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆள்மாறாட்டம் செய்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுப்பார். அதுக்காக இவங்களுக்கு தனியாக ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ASD கேட்டகரிஸை எப்படி மேனேஜ் பண்ணுன்றதுக்காக நாளை நடக்க இருக்கின்ற பயிற்சி வகுப்பில் அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படும். இல்லை, இடம் மாறிட்டாங்கன்னா இங்கேருந்து அவர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டார், சோழிங்கநல்லூருக்கு போயிட்டார், ரேஷன் கார்டை மாற்றிக்கிட்டாரு, குடும்பமே அங்கே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் மீது சஸ்பிஷன் வருது இல்லையா? அந்த 62 பேரா? அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தானுங்க. அதாவது நேஷனல் பார்ட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் பார்ட்டி, அதுக்குள்ள அகர வரிசை. எந்த வரிசையில் இருக்குன்னே உங்களுக்கு வெளியில் நோட்டீஸ் போர்ட்லேயே இருக்கு தம்பி. இல்லை, அதான் நேஷனல் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் பார்ட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அகர வரிசையில் பண்ணணும். அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஐ மே பி ராங் இன் டெல்லிங் யூ நவ், பட் தட்ஸ் வாட் இஸ் கரெக்ட் ஐ திங்க். தம்பி, அதுலலாம் டிஸ்பியூட்டே கிடையாதுப்பா. அதெல்லாம் இட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே வாங்க, நான் ஒரு தாசில்தாரை விசாரிக்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண சொல்கிறேன். அதில் எந்த அலிகேஷனும் கிடையாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது அதில். ஓகே, இட்ஸ் ஆல் த்ரூ ஏ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. தேர் இஸ் நோ அலிகேஷன் ஆர் நோ ஹேங்கி பேங்கி, நோ மேனிப்புலேஷன். ஆஸ் ஆஃப் நவ் 50 வாக்குச்சாவடிகள் பதட்டமானது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நேற்றுக்கு வந்திருக்கின்ற இந்த இதில் சார் ப்ரெஸ் ரிலீஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐ மீன் எலெக்ஷன் கமிஷன் சேஸ் தட் ஆல் த போலிங் ஸ்டேஷன் ஷுட் ஹேவ்
சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ். ஸோ தேர்ஃபோர் நீங்கள் எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது இப்போ இருக்க கேட்டகரி படி பார்த்தா. வாக்குச்சாவடிகள் போலிங் ஸ்டேஷன் 256. ஆமாம் தம்பி, 256ல் 15 நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நாங்களும் சிட்டி போலீஸ் சேர்ந்து. பட் இப்போ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அதே வர்னபிள் ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க 15 அதே செப்பரேட்டாக கவர் பண்ணுறேன்னு அது அதிகமாக ஸ்ட்ரென்த் கொடுக்குறேன். வி வில் ஹேவ் ஸ்பெஷல் மொபைல்ஸ் சுற்றி அதை விசிட் பண்ணாங்கன்னா வி வில் டேக் கேர் ஆஃப் இட். பண்ணப்படும். அனைத்து போலிங் ஸ்டேஷனும் வெப்காஸ்ட் பண்ணப்படும். அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். 50 லொக்கேஷனில் இருக்குது நம்மளுடைய போலிங் ஸ்டேஷன்லாம், 50 இடங்களில். அந்த 50 இடங்களுக்கும் இன்டர்நெட் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சரியில்லைனா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதெல்லாம் இந்த இன்டர்நெட்டோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டியில் நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் லோக்கலாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்புறமா காட்டுறோன்ற பிஸ்னஸே இல்லை. ஆல் த போலிங் ஸ்டேஷன்ஸ் will go for live webcasting that day. Whether it will be shown to public or not, ECI will take a call on it. But we are getting it to the web. As of now, இருக்கிற arrangement படி that will be stored in a server and later on யார் கேட்டாலும் RTIல அதுக்கு பணம் கட்டினாக்கா CDல காப்பி பண்ணி கொடுக்கலாம். அது இப்படி எதுவும் இது யூகத்தின் பேரில் கேள்வி. அது 3 மணிக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்றதை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அங்கே டெல்லியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இல்லை நம்ம CEO எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, தட் டெசிஷன் த ஒன்லி மீட்டிங் இஸ் அட் 3 o'clock. இல்லை லாஸ்ட் கேள்வி. அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டு ECI ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்ததுக்கப்புறம் ECI will take a final call on it and then inform us. Then as per the instructions of the ECI we will act. Okay, thank you. We'll meet the press. We'll meet the press often. Last question, the VVPAT machine நிறைய முறை இது நடக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட். அதெல்லாம் ஒண்ணு லாஸ்ட் சைடுல ஒரு குறிப்பிட்ட கட்சி சின்ன மட்டும் தான் மிஸ் ஆகுதா? தம்பி அதை பத்தி நான் கமெண்ட் பண்ணல. பட் என்னன்னாக்கா VVPAT இங்க வந்திருக்கிற VVPAT 100% நாங்க செக் பண்ணிட்டோம். எல்லாம் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க VVPAT. இதுல எதுவும் புகார் இல்லை இப்போதைக்கு. Thank you.